அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தது. சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது. இப்போ சிஏஏ எதிர்க்குது, அப்போ வந்து இரட்டை வேடம் போடுகிறதுன்னு சொல்லி இதே 2010 இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு. இந்த சட்டத்தை 2010 மத்திய அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு. எங்க தலைவர் ஆணித்தரமா காமிச்சாரு, எல்லாம் இதெல்லாம் காமிச்சாரு, ஆதரிச்சது. அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு, அப்புறம் என்ன சொன்னாங்க, இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க. அதைத்தானே நாங்களும் சொல்றோம். எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க சொன்னோம்ல, எங்க எஸ்ஆர்பி பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பத்தி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு, நாங்க பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கோம். இவங்க அதை கூட செய்யல. சரிங்க, இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்கிறேன், மக்களின் ஒருவராக கேட்கிறேன், நீங்க என்னப்பா கிழிச்சீங்க? இந்த 5 வருஷமா என்ன கிழிச்சீங்க? இனிமேல் என்ன கிழிக்க போறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர், குரல் கொடுக்கிறாரு, எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேன், ஆணித்தனமா பேச மாட்டீங்க? நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவிரி சொல்றாங்கன்னா, காவிரி பிரச்சனை கர்நாடகா சொல்றாங்கன்னா, அதையெல்லாம் ஏன் நீங்க தட்டி கேட்கல? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்னதான் செஞ்சாங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்பு, மீனவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. இலங்கை அடிக்கொருக்கா வந்து பிடிச்சிட்டு போய் போட்டு போடுறான், போட்டை கொண்டுட்டு போயிடுறான், போட்டு கொண்டு போய் போட்டா போட்டு கெட்டு போகுது, ஜெயிலில் போட்டுறாங்க. அப்புறமேல் தீர்ப்பு சொல்றாங்க, போட்டோ எடுத்துட்டு மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க காலத்தில் அப்படி நடந்துச்சா? ஒருவராச்சும் பாதிக்கப்பட்டாரா? எங்க அம்மா காலத்திலையும் சரியா, எடப்பாடியார் காலத்திலையும். இப்ப எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி இது பண்றாங்க? எங்க அம்மா காலத்துல முல்லை பெரியார் அணையை பற்றி கேரளா பேசுச்சா? காவிரி காவிரி நீரை பற்றி அவங்க கர்நாடகா பேச முடிந்ததா? அதெல்லாம் இல்ல. இப்ப இவங்க ஆளுகிற திமுக பலு இல்ல, அதனால அப்படி பேசுறாங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், வெற்றி நம்ம என்னண்டா வலு இல்லாதவன் தான் பயப்படணும். எப்பா நீ வாடா, பக்கத்து வீட்டுக்காரன் நீ வா, என்னைய நம்புறவங்களா வாப்பா, வாங்கப்பா நம்ம நீங்க என்ன சொல்றேன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. வலு இருக்கும் எவனையும் நம்ப மாட்டான். டே என் பக்கம் தில்லு வேணும்ப்பா, அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு. அது இது என்ன நீங்க கேட்கிற, அது ஏப்பா தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ள வேட்பாளர் யாருன்னு கேட்கறீங்க? அதுக்குள்ள கூட்டணி அமைச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்றீங்க. என்ன சொல்லுங்க, நீங்களா சொல்லிக்கிட்ட சொல்ற கேளுங்க. நீங்க இதெல்லாம் வந்து எங்க கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு. எங்க கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுத்து எங்க தலைமை என்ன அறிவிக்குதோ, அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்காரு, எங்க பொதுச் செயலாளர் வேட்பாளர் தேர்வு குழுவுக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு. அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்பதான் அறிவிப்பாங்க. இது 10ஓட 11 மோடிஜி வர்றது எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா? என்ன சொல்றீங்க? சிஎஸ்டி குறைப்ப என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்கிறேன், நம்ம பாரத பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு? என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்லுங்க. என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்க காலத்தில், இல்ல விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்லுங்க. எதுவுமே இல்லைங்க. சும்மா மோடிஜி வந்து அழகா பேசுறாரு, அப்பப்ப எங்க தலைவரை பத்தி போடுறாரு. எங்க அம்மாவும் எங்க தலைவர், அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்க அம்மாவை இழிவா பேசுறாரு. அவங்க சம்சார காட்டிலையும் 100 மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம், அவங்க அம்மா 1000 மடங்கு. அதை போய் அவர் காதல சொல்லுங்க. முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையிட சொல்லுங்க. ஏன் அப்படி பேசுன அப்படின்னு அவரை இது பண்ணிருக்கோம்ல, கேட்டுக்கணும்ல, கேட்டுக்கலாம்ல. கேட்டாரா? அதை விட்டுட்டு அவர் பேசினார்னா மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்பேன் கேட்பாரு புத்தியும் பேசுவாங்க. எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுறாரு. அது அவர் பேசக்கூடியதை அதிமுக தொண்டர்களோ சரி, அதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி, பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க. இங்கே வந்து அண்ணன் தம்பியா இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க. இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி,
கிறிஸ்தவர் அதிகமாக வாழ பகுதி. இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது. இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார், இந்த வழி வந்த கட்சி. எனவே நாங்கள் எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு. வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம். என் பேரே வர போங்க தலைவர், போங்க. அடுத்தது இது அடுத்த